அம்மா அவர்களுக்கு நன்றி. உங்களுக்காக தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றிம்மா. இது அதற்கான நேரம். அடுத்த உரை காலையில இருந்து பல்வேறு விதமான உரைகள். இது உலக அமைதியில குழந்தைகளை வழிநடத்தும் ஒரு நிலையில மழலைச்சோடியில் ஆரம்பித்தது இந்த நிகழ்வு. அதை தாண்டி புதியன விரும்பு, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், குழந்தைகளின் நற்பண்புகள், நெகிழி இல்லா உலகம் செய்வோம், அகிலம் விரும்பும் அமைதி, ஆயத்தமாக இரு, மலாலா, நான் விரும்பும் கல்வி, பூமி எனும் பொக்கிஷத்தை காப்போம், ஆசிய ஜோதி, அமைதியின் மடியில், அறிஞர்களிடம் நாம் கற்க வேண்டியவை, குழந்தைகளுக்கான நிதி அறிவு, வேண்டும் உலக அமைதி, உலக அமைதி காக்க மனித அணுகுமுறைகள், இதெல்லாம் வந்துடுச்சு. இப்ப எல்லாமே ஒரு கோப்பா மாத்தணும் இல்லையா? இதை ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதாவது பொறியியல் துறையா எதுவா இருந்தாலுமே அந்த மேட்சிங் இருக்கணும். அந்த மேட்சிங் இப்ப எங்க பண்ண போறாங்க அப்படின்னா, திருக்குறள் தூதுவர் அரட்டை அரங்க புகழ் முனைவர் அருள்ஜோதி அவர்கள் காலையிலிருந்து சொற்கோராவே சொன்ன செய்திகள் எல்லாமே வள்ளலாரோடு பொருந்துகிறதா அப்படின்னா, வள்ளலாருடைய வழிகாட்டுதல் நமக்கு தெரியணும் தானே. அந்த வள்ளலார் வழிகாட்டுதல்ல எதற்கான வழிகாட்டுதல்? உலக அமைதிக்கு வள்ளலாரின் வழிகாட்டுதல் என்ற ஒரு முக்கியமான தலைப்புல அம்மா அவர்கள் பேச இருக்கிறாங்க. பல்வேறு விதமான படிப்புகளை பெற்றவர். பிலிட், பிஎட், எம்எட், எம்பில்னு, பிஹெச்டின்னு அவருடைய ஒரு படிப்பு பயணம் தொடர்கிறது. விருதுகள் பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட விருதுகள். இது என்கிட்ட இருக்கிறது பழைய லிஸ்ட். 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். பல்வேறு விதமான இயக்கங்களில் சிறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சாதனை பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திருக்குறள் தூதுவர் என்ற மொழியில், நடைமொழியில் பல்வேறு விதமான விருதுகள் என்னாலும் அந்த திருக்குறள் தூதுவர் என்ற ஒரு நிலையில சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அரட்டை அரங்க புகழ் பெற்றவர் முனைவர் அருள்ஜோதி அவர்களை உடுமலையிலிருந்து உலக அமைதிக்கு வள்ளலாரின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றிமா. அனைவருக்கும் வணக்கம். என்னை என்ற அன்னைக்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் குரல் வணக்கம். இந்த டாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் குழு நடத்தும் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்தினை ஒரு 12 மணி நேர தொடர் 4வது பன்னாட்டு இணையவழி மாநாட்டை, உலக அமைதி மாநாட்டை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் திருமுலைவாசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எப்பவுமே விதை ஒரு இடத்தில் இருந்தால் அதை விதைத்து விட்டால் அதற்கான நீரோ உரமோ ஒவ்வொருவராக போட்டுக் கொள்வார்கள். ஆனால் விதை யார் விடுகிறார்கள் என்பதுதான். நிலம் பண்படுத்தப்படுமானால் விதை போடப்படும். ஒரு செயல் தொடங்குறது யாரு அப்படின்னு அந்த வகையில் இவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு பின்புலமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவபெரியாவா இருக்கட்டும், இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே, இப்ப சுமித்ராவை அறிமுகம் பண்ண கலைவாணி அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே பல்வேறு உறவுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றலுடைய ஒரு பின்புலத்தின் இயக்கத்துல தான் திருமுலைவாசன் ஐயா இதை இன்னும் கொஞ்சம் சிறப்புற நடத்திட்டு போயிட்டு இருக்கிறார். அது அந்த வகையில என்னையும் இணைத்து இந்த இணையவழி மாநாட்டில் இணைத்ததுக்கு அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு செயலை தொடங்கும் முன் இவர்களெல்லாம் இப்படியாக இருக்க வேண்டும் என்ற ஆளுமைகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு வேணா இணையவழி இல்லையா, நேரடியான நிகழ்ச்சிக்கு வந்துருவாங்க. அவங்க சரியா வந்துருச்சா இல்ல இணைஞ்சிருவீங்களா, அதாவது அந்த ஒரு எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, திருமுலைவாசன் ஐயாவை புகழ்வதற்காக அல்ல, ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் அந்த செயல் செம்மையுற நடந்தேற வேண்டும் என்ற அந்த உந்துதல், அந்த ஒரு உற்சாகம், அது முறையா செய்யணுங்கிற அந்த ஒரு முனைப்பு திருமுலைவாசன் ஐயாட்டு நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அதை தனிப்பட்ட ஒரு பாராட்டுக்களா இங்க தெரிஞ்சுக்கிறேன். உலக அமைதிக்கு வள்ளலாரின் வழிகாட்டுதல். அதாவது இன்னைக்கு உலக அமைதின்னு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உலகத்துல நிறைய போர்கள், நிறைய முரண்பட்ட கருத்துக்கள், இன்னைக்கு உறவு சிக்கல்கள், உணவு சிக்கல்கள், சமுதாய நடைமுறை சிக்கல்கள், நிறைய சிக்கல்களை சந்தித்து நிறைய பேரிடர்களை, நிறைய போர் சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு சிவபெரிய ஐயா மாதிரி, திருமுலைவாசன் ஐயா மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இணைய வழியாக நம்ம ஒரு உலக அமைதிக்கு ஏதாவது ஒரு விதையை அவர் சொன்னார் இல்லையா சுமித்ரா பேசும்போது, நம்ம இருந்தாலும் இல்லான்னு இந்த காணொளி இருக்கும். இந்த காணொலி இப்படியாக ஒரு மனிதர் இருந்தார், இப்படியாக பல மனிதர்களை இணைத்து இந்த மாதிரி உலகத்தினுடைய சமுதாயத்திற்காக ஏதோ ஒரு விதையை விதைத்து சென்றுள்ளார்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, நாம ஏன் அதை பின்பற்றக்கூடாதுனாவது யாருக்காவது ஒரு சிந்தனை தூண்டு மாதிரி இந்த காணொலி அமைந்தால் இந்த இணைய மாநாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த நோக்கமே அதுதான். இந்த அவர் கேட்டார் இல்லையா, இந்த மாதிரி நான் 1,00,000 பேர் வேணும், 1 கோடி பேர் வேணும், நிச்சயமாக வருவார்கள். பாரதி மிகப்பெரிய பாரதியின் பேச்சுக்கு கூட்டம் 13 பேர் 12 பேர், அவரோட இறப்புக்கு 16 பேர் தான்.
ஆனா இன்றும் இறந்தும் பாரதியின் இடத்தை இன்னொருவரால் இட்டு நிரப்ப முடியவில்லை என்றால் இந்த இணைய வழி மாநாடு மிகப்பெரிய உச்சம் தொடும். அந்த சுமித்ரா மாதிரி இன்னும் 1000 ஆண்டு சுமித்ராக்கள் நமக்கு உருவாக்க முடியும். எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதை நான் என்னுடைய உரைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுறேன். நம்மளுடைய உரைகள் நம்மளுடைய அதாவது விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் உறங்காது. நம்ம விதைத்தவர்கள் உறங்கிடுவோம், ஆனா விதைகள் உறங்காத. நம்ம பேசுனவங்க எல்லாமே இருக்கிறோமோ இல்லையோ, இந்த பேச்சுக்கள் நிச்சயமாக பல்லாயிரம் சுமித்ராவையும் கலைவாணியம்மா மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளையும் அந்த ஆளுமைகளின் வெளிப்பல பல இளைய ஆளுமைகளையும் உருவாக்குங்கிறது ஐயமே கிடையாது. சிவபெரியாட்டின அடிக்கொருக்கம் சொல்லுவேன், இந்த இளைய தலைமுறை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்தான செயலை சில பணிகளுக்கு இடையில் அதையும் நம்ம மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஒரு இளைய பட்டாளத்து கொண்டாந்து நீங்க நிறுத்தணும். அதுக்கான செயலை நிச்சயமா நான் செய்வேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க சொன்னீங்களே எப்படி சுமித்ரா உருவாக்கணும், ஒவ்வொரு கலைவாணியும் ஒரு சுமித்ரா உருவாக்குனாவே இங்க நிறைய பேர் உருவாயிருவாங்க. அந்த சுமித்ரா இன்னொரு சுமித்ராவின் மாதிரி இது ஒரு தொடர் சங்கிலியா போயிடும். சரி, வள்ளலார் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதை ஒரு செய்தி நடந்ததன் பின் அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது என்பது வேறு. சிக்கல் வருவதற்கு முன்னே சிக்கல் வரும், சிக்கலுக்கான தீர்வும் சொல்லப்படுவது என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தியை வள்ளலாரும் வள்ளுவரும் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. 1330 குறளையும் முழுமையாக படித்தோம் என்றால் வாழ்க்கையில் மனமுறிவு கிடையாது, இல்லறம் நல்லறமாகும், ஈகை குணம் அறம் பண்பு இருக்கிற வாழ்க்கையினுடைய அத்தனை நெறிப்பாடுகளும் அந்த குறளுக்குள் அடக்கி இருக்கிறார். அது மாதிரி வள்ளலார் இந்த உலகத்துக்கு உலக அமைதிக்கு எதை விட்டு சென்றார், அந்த வள்ளலாருடைய வழியை நாம் எதை பின்பற்றோம். நம்ம என்னங்கன்னா புதுசா ஒரு இடத்த சாலை அமைத்து அதற்குள் பயணிப்பது என்பதை விட வகுக்கப்பட்ட சாலைக்குள் பயணிப்பது மிக எளிது. அது மாதிரி வள்ளலார் வள்ளுவர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் நமக்கான பாதைகளை வாழ்க்கை பாதைகளை வகுத்து சென்றுள்ளார்கள். அதில் நம்ம பயணிக்க மட்டும் செஞ்சோம்னா போதும். மாறுபட்ட சிந்தனை, வள்ளலாருடைய முதல் தொடக்கமே மாறுபட்ட சிந்தனை தான் சாதாரண மனிதனுக்கும் ஒரு சாதனை மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே. அப்ப வள்ளலாருடைய சிந்தனை எப்படி தோண்டிருக்கு பாருங்க. நோய் நம்ம நிறைய நோய்களை பட்டியலிடணும். இன்னைக்கு இருமுனா உடனே த்ரோட் இதா இருக்குன்னு உடனே அதுக்கு ஒரு நோய் கண்டுபிடிச்சிருவோம். இருமும் போது கொஞ்சம் அதிகமா இருமுன்னா அதுக்கு ஒரு நோய், அதுக்கு ஒரு மருத்துவர் அணுகிற மாதிரி நோய்களுடைய பல்வேறு பட்டியல் இடுறோம். ஆனா முதலில் ஒரு மருத்துவராக, ஏன் அவரை மருத்துவர்னு நான் சொல்றேன், வள்ளலார் ஒரு மருத்துவராக இந்த உலகத்தை பார்த்திருக்கிறார். பிணி என்றால் நோய், நோய் பட்டியலில் எதையெல்லாமோ சேர்த்து சொல்லுகின்றோம். உலகில் எவருக்குமே தோன்றாத ஒரு செய்தியை, சிந்தனையை இந்த பட்டியலில், அதாவது நோய் பட்டியலில் இதுவும் நோய்தான் என்று பசியை நோய்க்குள் கொண்டு வந்தவர் வள்ளலார். பசி அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னு கொண்டு வந்தாரு. மருத்துவன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அறிஞன் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கான தீர்வை எப்படி சொல்றாரு பாருங்க. பசிப்பிணி என்று சொன்னார். தானமாக அதை பண்றதுக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம காசு பணம் இருக்கணும் இல்லைன்னு, இல்ல காசு பணம் இல்லைன்னு ஒவ்வொருவர்கிட்டையும் வாங்கி தானமாக பெற்று அடுப்பை பற்ற வைத்தார், உணவு சமைத்தார். இன்றைக்கும் அங்கே உணவு பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அணையாக விளக்காக பசித்தீ என்ற நெருப்பை அணைத்து கொண்டிருப்பதற்காக அவர் பற்ற வைத்த தீ இன்றும் அணையவில்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல இன்னொரு மகத்துவத்தை சொல்றாரு பாருங்க. இயற்கை எப்படியெல்லாம் வள்ளலார் ஒரு அமைதிக்கான செய்தியை கொண்டு போறாரு பாருங்க. பசிக்கு உணவே தவிர ருசிக்கு உணவு. பசிக்குன்னா ஒரு பசித்தவன் ஒரு ரொம்ப சோர்வா இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல தூங்கிடும். அது மாதிரி பசிக்கு உணவே தவிர அதுல உப்பு அதெல்லாம் இருக்க, ஏன்னா அதெல்லாம் உணவு எனக்கு கொஞ்சம் கொண்டு வா, அதை கொண்டு வான்னு எந்தெந்த இடத்துல சண்டை வருமோ அதை எல்லாமே தவிர்த்திருக்காரு. இன்னைக்கு உணவு சண்டை என்னங்க சண்டைக்கணும், கணவன் மனைவி சண்டையா அதுதான். உப்புலயே இது எப்படி திங்கிறதுன்னு தூக்கி வீசுவோம். அது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பத்தலமா பரவாயில்லமான்னு சாப்பிட்டு பாருங்க, சமைச்சவங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அப்ப அந்த எந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன சண்டைகள் கூட வந்துடக்கூடாது, ஒரு சின்ன சலம்பல் கூட இருக்கக்கூடாதுங்கிறத யோசிச்சார். பசியை போக்கிக் கொண்டே இருக்கிறது, அதுதான் அவர்தான் வள்ளலார். அதுதான் அவர் செஞ்ச இந்த உலக அமைதிக்கு இந்த பசி வந்துருச்சு. அந்த பசி அதிகமான என்ன செய்யறோம், திருட்டு வருது, திருட்டுக்கான விஷயம் அது தொடர் கொலைகளா நிறைய வழிப்பறி கொள்ளையா இன்னைக்கு எல்லாருமே ஒரு திருடணும், ஒரு தவறான செயல்கள் ஈடுபடணும். எதுக்காக போறோம் அப்படின்னா, முதல் ஆரம்பம் புள்ளி எங்க தொடங்குதுன்னா பசிங்கிற புள்ளிதான். திருவருக பிரகாச வல்லார் என அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் பிறந்தார். ஆன்மீக நெறியுடன் வாழ்ந்து அதை மக்களுக்கு போதித்தவர் தான் வள்ளலார்.
ஆனால் எது ஆன்மீகம்? இந்த இடத்துல ஆன்மீகத்துல ஒரு புதுமை செஞ்சார். புரட்சி துறவின்னு சொல்லலாம், புரட்சியாளர். வள்ளலார் ஒரு புரட்சியாளர். எப்படிங்க புரட்சின்னு சண்டை வரும், பெரிய ஒரு ஆயுதம் அதெல்லாம் ஏந்தல. அதுதான் இந்த உலக அமைதிக்கு அவர் கொடுத்த செய்தி. ஒரு பசியினால ஒரு சிக்கல் வரணும், அதை தீர்த்துட்டார். உலக அமைதிக்கு அவர் செஞ்ச வழி. அடுத்தது அப்ப இப்பவும் இனியும் நாம் யாருக்காவது ஒரு ஈகை கொடுத்துட்டு இருந்தோம், பசி நோயை தீக்கிட்டு இருந்தோம், அந்த உலக அமைதிக்கான செய்தியை ஒண்ணு சொல்லியாச்சு. ரெண்டாவது, மக்களுக்கு அந்த ஆன்மீக நெறியை போதிச்சவரு. ஆனால் எது ஆன்மீகம் என்பதையும் எது தெய்வம் என்பதையும் உணர்த்தியதால்தான் வள்ளலார் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவராக தெரியுதார். ஏன்னா இப்ப ஆன்மீகவாதிகளோ இல்ல சமயவாதிகளோ என்ன இதுதான் இவரும் இதற்கான ஒரு வழிபாடு அப்படின்னு ஒரு சமயத்துக்குள்ளேயோ ஒரு சடங்குகளுக்குள்ளேயோ முடக்கிடுவாங்க, இறைவனையோ அல்லது தான் சொல்லக்கூடிய சொற்களையோ. ஆனா அந்த வள்ளலார் அந்த செயலை செய்யவே இல்லை. ஒளிய, அதாவது அந்த ஆன்மீகத்தை புதுமையா பார்த்தாரு, இறை வழிபாட்டை புதுமையா கொண்டு வந்தார். அதனால ஒரு புரட்சிங்க. சமத்துவத்தை, இந்த உலகத்துல சமத்துவம் அமைதி இருக்கணும் அப்படின்னா சமத்துவம் இருக்கும். சமத்துவத்தை தன் வேண்டுதல்கள் வாயிலாகவும் போதனைகளும் வாயில் மூலமாகவும் இந்த உலகுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, எல்லோரும் இன்புற்று வாழ்க என சமத்துவ மகத்துவத்தை இன்பத்துடன் வாழ்தலின் பேரானந்தத்தையும் எடுத்து சொன்ன மாறுபட்ட ஞானி, ஆன்மீக ஞானி, ஆத்ம ஞானி. உன்னை நினைப்பவர்கள் வேண்டும் என்று வள்ளலார் சொல்லவே இல்லை. உன்னை நினைக்கணும்னா அது ஒரு ஆசை, விருப்பம். நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அவருக்கு நினைக்கலன்னா வருத்தம் வரும், சங்கடம் வரும். நீ எனக்கு பேசல, என்கிட்ட சொல்லலின். உன்னை நினைப்பவர்கள் வேண்டும் என்று வள்ளலார் சொல்லவில்லை. நன்றாக பேசுபவர்கள் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு மனிதர்களோட உறவு களவாமை வேணும். அப்ப என்னன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும்போதுதான் அந்த வஞ்சனை குணம் வருது, அவங்களை ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து பொறாமை குணம் எல்லாமே வருது. அதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது என்று நமக்கெல்லாம் அருளிய வள்ளலார் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவராக வாழ்ந்தார். எப்பவுமே ஒரு நீங்க எல்லா இடங்களையும் பாருங்களேன், ஒரு துறவி ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்துக்குள்ள அடக்கப்பட்டுருவார். வள்ளலார் அப்படி அடக்கவே இல்லை. வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய ஞான சபை இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை சொல்லும் விதமாகத்தான் செல்லும் மார்க்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். அவர் வச்சிருந்த அந்த நெறிக்கு சமரச சுத்த சன்மார்க்க நெறி. எவ்வளவு அழகான ஒரு பெயரை விட்டுருக்காரு. அத்துடன் நின்றுல அதோட நம்ம விட்டுருவோமோ அப்படிங்கறதுக்காக சத்தியஞான சபையை அமைத்தார். இவரின் கொள்கையாலும் அறத்தாலும் இவரின் கருத்துக்களாலும் இவரின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகமாகிக் கொண்டே வந்தார்கள். 1867 ஆண்டு வடலூர் மக்களிடம் இருந்து ஒரு 80 காணி நிலம் பெற்று சத்திய தர்மசாலையை தொடங்கினார். இவருடைய நோக்கம் பாருங்களேன், இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி நிலையில் அடக்கம் செய்விக்க வேண்டும் என்றார். எதிலும் பொது நலனே முக்கியம், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. புலால் உணவு, அதாவது ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிரை வளர்த்துவதுங்கிறது சரியானதல்ல. அது இன்னும் உள்ள போகும்போது வள்ளுவர் சொல்லும் போது ஒரு புண்ணை எடுத்து இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இறைச்சியை நம்ம சொல்லி நம்மளோட உடலை வளர்த்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. கொல்லான் புலானை வெறுத்தானை கையூப்பி எல்லா உலகம் சொல்லி, நீ பெரிய வேள்வியெல்லாம் நடத்த வேண்டாம், நீ எந்த உயிரும் கொல்லாம இருந்தாலும் உன்னை போற்றும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன செய்தியை இவர் என்ன சொல்றாருன்னா, புலால் மறுத்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் நமக்கும் உறவுகள் தான் என்றார். எந்த ஒரு உயிரினத்தையும் எவரும் துன்புறுத்தக்கூடாது. அப்போ எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லா உயிர்களும் நம்மளுடைய உறவு. அப்படிங்கும்போது நம்மளோட உறவை நம்ம எப்படி காயப்படுத்துவோம்? நமக்கு பசி வர மாதிரி இன்னொருத்த வேற்று நாட்டவனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் உணர்வு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மண் சண்டையே வராது, பெரிய யுத்தமே வராது. அப்ப வள்ளலார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க, எல்லா உயிரையும் நேசி, அது எல்லா உயிர்களும் நம்மளோட உறவுன்னு நேசி. அதாவது இன்னும் ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உயிருக்கும் வராத ஒரு சிந்தனை, ஒரு உயரிய சிந்தனை அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு செடிக்கு கூட உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த உயிரை நாம் அந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செடியை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஒரு உயிருக்கு அதை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான். அந்த ஒரு மிகப்பெரிய வள்ளலார், மிகப்பெரிய அந்த ஞானி நம்ம கொடுத்துட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னா, வேற என்ன, ஒரு செடியை கூட நேசிக்கணும் அப்படின்னா வேற எதையும் நம்ம சண்டையை போட மாட்டோம், நமக்கு சிக்கலே வராது. பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி என்கிற வேறுபாடுகள்
புலால் உணவை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கடவுள் ஒருவரே, அவருக்கு உருவம் இல்லை. உருவம் வச்சா தானே இது என்னோட கடவுள் உன்னோட கடவுள் சண்டை போட்டுக்குவோம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. கடவுள் ஒருவரே, அவருக்கு உருவம் இல்லை, கடவுள் ஜோதி வடிவானவர். எவ்வளவு அழகா சொன்னாரு. வள்ளலாருடைய நெறி மும்மதங்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏத்துக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஊதுபத்தி ஏத்துக்கிறார்கள், இந்துக்கள் விளக்கு ஏத்துக்கிறார்கள். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் உருவங்கள் மாற்றப்பட்டு ஒளி வடிவாக இறைவனை சென்றடைகின்றன. அதான் அவர் சொல்றாரு, நீ எந்த மதத்துக்குள்ள எல்லா மதம் எம்மதமும் சம்மதம்ங்கிற அந்த விஷயத்த அழகா சொல்லி இறைவனை ஒளி வடிவாக்குனார். அருட்பெரும் ஜோதிதான் கடவுள், மதவெறி கூடவே கூடாது என்றார். இறைவன் ஒளிமயமானவன் என்பதை வெளிச்சமிட்டு உலகிற்கு உணர்த்தியவர் வள்ளலார். ஒளியை அனைவரும் வணங்க வேண்டும் என்று வலியுறுத்திய வள்ளலார் அதோடு நிறுத்திட்டு போகல. இப்ப திருமலை வாசன் ஐயா சொன்னார் இல்லையா, நம்ம போனாலும் நம்மளுடைய உரைகள் இருக்கணும், நம்ம ஒருவேளை அதை பின்பற்ற மாட்டோமோன்னு சொல்லி ஒரு புத்தகமா எழுதி வச்சுட்டு போனார். அதையாவது படிச்சுக்கலாம். நான் சொன்னதை கேட்காட்டியும் பரவாயில்ல, பின்னாடி எப்பாவது ஒரு நேரம் இருக்கும்போது இந்த புத்தகத்தை திருப்பி பாருங்கன்னு நமக்கு திருவருப்பாவை அருளியுள்ளார். அவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு திருவருப்பா என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் ரொம்ப அழகா சொல்லுவார். இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்குது. இறைவன் எங்க இருப்பான் எங்க இருக்க மாட்டான்னு ஒரு பாகுபாடு கொண்டு வந்திருக்காரு. அதை அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அப்ப அதைத்தான் நம்ம நம்ம இந்த உலகத்துக்கு அவர் விட்டுட்டு போனதான் நான் செய்தியா சொல்ல வரேன், பதிவு செய்யறேன். கருணை இல்லாத இடத்தில் இறைவன் இருக்கவே மாட்டார். கருணை வந்தால் களவு, கொலை, கொள்ளை, திருட்டு, அடிதடி, சண்டை, மதம், இனம் எதுவுமே வராது. ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறானா அச்சோ அப்படின்னு போய் எடுத்தோம்னா அவனுடைய அச்சோ அப்படின்னு எடுக்கும் போது என்ன ஆகும்? அவன் இஸ்லாமியனா கிறிஸ்தவனா இந்துவன்னு பார்க்க மாட்டேன். கருணை இல்லாத இடத்தில் இறைவன் இருக்கவே மாட்டார். இதை விட என்ன அழகான ஒரு கருணை தான் அப்படிங்கறது எவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கருணை இல்லாத இடத்துல இறைவன் இருக்கவே மாட்டார். அப்ப அங்க என்ன இருக்கும்? இறைவன் இல்லாத இடத்துல ஒற்றுமையும் இருக்காது, பேதங்கள் உருவாகி சண்டைகள் தோன்றும் என்பதை வள்ளலார் அருளி சென்றுள்ளார். அப்ப இந்த உலகத்துல இறைவன் எங்க இருக்கணும்? நீ கோயில் கோயிலா தேடாதரா, நீ ஒவ்வொரு உயிர்கள் மீதும் கருணை காட்டு. நீ எங்கெல்லாம் கருணையை நீ செய்கின்றாயோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கும். ஒன்றே தெய்வம், உயிர்குலம் அனைத்திற்கும் தெய்வம் ஒன்றுதான். அப்படியான நம்பிக்கை தான், உயிர்குலம் அனைத்துக்கும் தெய்வம் ஒன்றுதான். அப்படியான நம்பிக்கை தானே ஏன் சொல்றாருன்னா, மனிதர்களை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களை சத்திய வழியில் செயல்பட வேண்டும். இப்ப நான் ஒரு உருவம் வச்சுட்டோம்னா இந்துக்கள் மட்டும் வருவாங்க, இஸ்லாமியர் மட்டும் வருவாங்க, கிறிஸ்தவர் மட்டும் வருவாங்க. ஒளிய வச்சுட்டா அது அவங்களுக்கு ஒரு எந்த சிக்கலும் இல்லை. உருவம் இல்லை, எல்லா மக்களும் வரலாம். அவருடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும், ஒன்றாக இணைக்க வேண்டும். ஒன்றாக இணைக்க இன்னைக்கு உலக அமைதிக்காக நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறது அது அன்னைக்கே சிந்திச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்ப செயல் வடிவம் கொடுத்து விட்டார். ஏன்னா நம்ம சிந்திச்சு மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அவரோட சிந்தனைகளை எழுத்துக்களாக ஆக்கினா கூட செயல் வடிவம் கொடுத்துட்டு போயிட்டார். இப்படித்தான் இது ஒரு ஒளி வடிவுல இறைவனை பாருங்கள், பசித்த ஏழைக்கெல்லாம் உணவு கொடுங்க. அந்த உணவு கொடுக்கும்போது எந்த மதம் இனம் எதையும் பார்க்காத அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உலக அமைதிக்கு அவர் காட்டிய வழிகளை ஒரு 2-3 மட்டும் எடுத்து, மொத்தமுமே உலக அமைதிக்கு தான், ஆனா அவரோட செயல்பாடுகள் அத்தனையும் உலக அமைதி. நம்ம ஒரு 2-3 வழிகளை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். ஒரு வள்ளலார் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். அவரின் கருத்துக்களும் எளிமையாக மக்கள் இடத்தில் சென்றார். அவரோட உடை வெள்ளாடை. ஏன் வெள்ளாடை அப்படின்னா, இந்த சமத்துவத்துக்கு சமாதானத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளைப்புறா கொடுப்பாங்க. அப்ப உலக அமைதி, அதாவது சமாதானம், சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்றதுக்காக இல்லாம தன் உடையே சமாதான உடைதான். எனக்கு எந்த சண்டையும் நான் போட விரும்பல யாரிடத்திலும். அப்ப நம்மளோட உடை கூட மற்றவர்களை, ஏன் இந்த உடையை நான் வெள்ளை உடைய நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, பதிவு பண்றதுக்கு காரணம், ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் எண்ணத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படி கூட நான் யாரையும் மாத்த விரும்பல. புரட்சியின் வண்ணம் இது, அமைதியின் சின்னம் இதுன்னு ஏன் நம்ம வச்சிருக்கிறோம்? அப்படி கூட அவர் யோசிக்கல. நான் முழுமையான தூய வெள்ளாடை அணிந்திருக்கிற போது அந்த சிந்தனையே மாறுபடும். ஒரு செயலால், உணர்வால், உடையால் எந்த சூழலிலும் நாம் பிறருக்கு ஒரு தவறான சிந்தனைகளையோ தவறான கருத்துக்களையோ விட்டுவிடக் கூடாது என்பதில் மிக ஆழமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் செயல்பட்டிருக்கிறார். அதைத்தான் ஒரு உடையால், உணர்வால், எழுத்துக்களால், செயல்களால் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கிறார். சிவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது கடவுளின் அருள் நிச்சயம் கிடைக்காது. சீவகாருண்ய ஒழுக்கம், உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளாத ஒரு மனிதன் எத்தனை தூரம் தியானம் பண்ணினாலும், எத்தனை நேரம் நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம வேண்டுதல் வச்சாலும், ஜபம், விரதம், தியானம் இருக்கிற அத்தனையும் சென்றாலும் நிச்சயமாக இறைவனை சென்றடைய முடியாது. கடவுளை சென்றடைய வேண்டுமானால் உயிர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். அறம் மரமானால் அதன் வேர் கருணையா.
இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அறம் மரமானால் அதன் வேர் கருணையாகும். வேர் இல்லாத மரம் என்ன விழுந்தும். அப்ப நீ ஏதாவது ஒரு அறம் செய்வது, ஒரு உயிருக்கு உதவி செய்யறதுனா கூட அந்த உதவி செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய உள்ளத்தில் கருணை பிறந்தால்தான் அறம் பிறக்கும். எவ்வளவு அழகான வரி பாருங்க. அறம் மரமானால் அதன் வேர் கருணையாகும் என்று கூறிய வள்ளலார் மனிதனின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் கருணையின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என நமக்கு வலியுறுத்தி சென்றுள்ளார். ஒரு முறை வள்ளலார்கிட்ட அவரோட இருந்தவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, இளைய தலைமுறையினருக்கு தாங்கள் கூற விரும்பக்கூடிய அறநெறி கருத்துக்கள் என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இளைய தலைமுறைன்னு, அந்த இளைய தலைமுறைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வள்ளலாரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார். இளைஞர்களே, நல்லொரு மனதை நடுங்க செய்யாது. அதாவது ஒரு நல்ல மனசு வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா. அவர் இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு வள்ளலாரை பார்த்து கேட்கும்போது வள்ளலார் சொன்ன பதில், இளைஞர்களே, நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யாதீர்கள், தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதீர்கள். நாம தானம் செய்யறோமோ இல்லையோ, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதீர்கள், மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள். இதை விட உலக அமைதிக்கு என்ன சொல்ல முடியும்? இளைஞர்களே, நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யாதீர்கள், தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதீர்கள், மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள், ஏழைக்கு வயிறு எறிய ஏழை ஒவ்வொரு ஏழைக்கும் வயிறு எறிய செய்யாதீர்கள், பசித்தோர் முகத்தை பாராமல் இருக்காதீர்கள், உங்களிடம் இறப்போருக்கு பிச்சை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதீர்கள், குருவை வணங்க கூசி நிற்காதீர்கள். இன்னைக்கு குரு வணக்கங்கிறதே இல்லாம போயிருச்சு. ஆசிரியர்களோட வரலாம் திண்டாட்டமா இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்களோட நிலை. அன்றைய ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகரான மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தை வச்சாங்க. இன்னைக்கு தெய்வத்தில் அதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிலைமை மாறுது. அதனால இந்த மாதிரி எல்லாம் வருங்கிறதுக்காக தான் ஒரு அழகா சொல்றாரு, குருவை வணங்க கூசி நிற்காதீர்கள். அதை தாண்டி உலக அமைதிக்கு இதை நீங்க பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இந்த செய்தியை அடிக்கோடுறேன். வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சங்களை அழிக்காதீர்கள். இன்னைக்கு மரத்தை வெட்டாத அப்படிங்கிறத ஒரு மிக நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சக்கூடியது அப்படின்னா எவ்வளவான ஒரு சிந்தனை. இந்த வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சங்களை மரத்தை அழிச்சிட்டீங்கன்னா எல்லாமே போயிருச்சு. இன்னைக்கு நமக்கு தூய காற்றுகள் கிடைப்பதில்லை. இன்னைக்கு மழை பொழிவு மாறி போயிருது. மும்மாறி பொழிந்து போய் இப்ப மாறி பெய்யற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் மரத்தை வெட்டுறதுதான். பூரா வீடு கட்டுறோம் மரங்களையும் காடுகளையும் அழிக்கிறோங்கிறது எவ்வளவு அழகா. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சங்களை அழிக்காதீர்கள். அழகான விஷயம். இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய உலக அமைதிக்கு தேவையான செய்தி. உறவுகள் எல்லாம் முதியோர் இல்லத்திலும் ஒதுக்கப்பட்ட ஒரு வீடுகளிலும் எங்கேயோ எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு பெரிய ஒரு பொறியியல் ஆயிட்டேன், ஒரு மருத்துவர் ஆயிட்டேங்கிற அந்த பெயருக்கு பின்னால் பெற்றோர்களுடைய கடினமோ துன்பங்களையோ பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை, எல்லாரும் இல்ல ஒரு சிலர், இன்றைய இளைய தலைமுறைக்கு வள்ளலார் சொல்லியது, தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே. எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பொன்மொழிகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய தேன்மொழிகள். அவர் அதாவது தேன் அழகா சொன்ன மாதிரி அதை எடுத்து சுவைச்சு பார்த்தா தான் தேனின் சுவை தெரியும். தேன் சொன்னா தெரியாது, அதை தேனை சுவைத்து பார்த்தா தான் அவனுடைய இது தெரியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் வரிகளாக இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. கருணையை பேரின்ப வீட்டின் திறவுகோள். நீ மோட்சம் பெறணும், சொர்க்கம் போகணும் அப்படின்னா நீ வேற எல்லாம் செய்ய வேண்டாம், ஒன்னும் பெருசா அவ்வளவுதான் நல்ல விஷயம்லாம் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு உயிரையும் பார்த்தா கருணையோட நடந்துக்க. பேரின்பம், கருணையே பேரின்ப வீட்டின் திறவுகோள். சாவி அவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஒரு சின்ன சாவியில தான் வீட்டை திறக்க முடியும். 10,000 ரூம் இருக்குங்காக 10,000 சாவி வச்சுக்க முடியாது. அப்ப என்னன்னா, நீ கடவுளை சென்றடைய வேண்டும், இந்த உலகத்தில் உன்னை போற்றப்பட வேண்டும் என்றால் கருணை என்ற திறவுகோலை வைத்துக்கொள், நீ பேரின்ப வீட்டுக்கு செல்லலாம். இதை விட உலக அமைதிக்கு வள்ளலார் வேற எதை சொல்ல முடியும்? வள்ளலாருடைய வாழ்க்கை முறையை அவர் சொல்லி விட்டு சென்ற அந்த பொன்மொழிகளை நாம் கடைபிடித்து இன்னைக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவருடைய சொற்களை மட்டும் நம்ம பின்பற்றினா போதும். கடைசி அவருடைய ஒரு பாடல் மூலம் என்னோட உரையை நிறைவு செய்கின்றேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். ஒவ்வொரு செய்தியுமே, ஒவ்வொரு பாடல்களுமே, ஒவ்வொரு வரிகளுமே, இந்த பாடல் முழுக்க நம்ம பாடலாம், ஆனா நேரத்துக்காக நான் பாடலை சுருக்கிட்ட வரிகளை ஒவ்வொன்றுமே ஒரு இந்த வேண்டும். இந்த பாடல் உருவானது காரணம் என்ன அப்படின்னா,
வள்ளலார் நேர்மறை சிந்தனையால், எதிர்மறை சிந்தனை வரக்கூடாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், இப்படி வேண்டாம் வேண்டாம். அது ஏன் வேண்டாம் வேண்டாங்கிறீங்க? வேணும் வேணும்னு சொல்லாமல்லன்னார். அது எப்படி வேணுங்கிற விஷயத்தான் வேணும்னு சொல்ல முடியல, ஏன் சொல்லலாமே. அதான் சொன்னார், ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், வேண்டும் வேண்டும் முடிச்சார். அதாவது பேச்சுக்களில் கூட, சிந்தனைகளில் கூட, சொற்களில் கூட எதிர்மறை சிந்தனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல வல்லார் ஆழமா சிந்திச்சாரு. எதிர்மறை சிந்தனைகள் வரல அப்படின்னாவே மற்றவர்களை பார்த்தவுடன் இரக்கம் வரும், இரக்கம் வந்தால் நமக்கான கருணை, அந்த பாசம் வந்துடும், பாசம் வந்தா உறவு வரும், உறவு வரும்போது பிரிவுக்கான விஷயங்களே வராது, சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால வள்ளலாருடைய எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் புலால் உண்ணாமை, மரங்களை நேசித்த, மரங்களை வெட்டாம உயிர்கொலை செய்யாதது, அடுத்தது பசித்தோருக்கு உணவிடுதல், ஒளி, இறைவன் ஒளி வடிவானவன் என்ற இந்த செய்திகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாவே உலக அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும். இந்த வகையில் வள்ளலாரை பற்றிய வாழ்வியல் சிந்தனைகளை இந்த உரையாக நிகழ்த்த வாய்ப்பளித்த இந்த பன்னாட்டு டாக்கத்தான் அந்த தொடர் முழக்க அரங்கத்திற்கும், அந்த அரங்கத்தை செப்புற செம்மையுற சிறப்பான ஆளுமைகளை வழிநடத்தி அவர்கள் வந்தாங்களா போனாங்களான்னு ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நூலா அந்த பூசலாறு மணக்கோயில் கட்டின மாதிரி நெரும்ப தேடி, செங்கலை தேடி, சிமெண்ட தேடி, ஒவ்வொன்றா தேடி மாதிரி ஒவ்வொருவரையும் இணைத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமலை வாசன் ஐயா அவருடைய இந்த தொடர் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லி, இந்த தொடர் முழக்கத்தில் பங்கேற்றக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சிறப்பு, மிகச்சிறப்பு தோழி முனைவர் தா அருள் ஜோதி அவர்கள். இங்க பொறுத்து அமைஞ்சது பாருங்க, வள்ளலாரை பத்தி பேசுறதுக்கு அருள் ஜோதியே கிடைச்சிருக்காங்க. அங்கவே ஒரு இந்த வெற்றியோடைய, இந்த நிகழ்ச்சியோடைய வெற்றி. அதை விட பாருங்க, கருணையே அனைத்தின் திறவுகோல், உலகின் திறவுகோல் அப்படின்னா எங்கேயும் தேட தேவையில்லை கருணையே. ஏன்னா கருணை இல்லாத மனத்தில் இறைவன் இருப்பதில்லை, கருணையுள்ள இடங்களிலே தான் இறைவன் இருக்கிறான். அதுதான் திறவுகோல் என்ற விஷயத்தை நீங்க சொல்லி, எப்படி ஒரு சான்றோன், புரட்சி சான்றோரா இருக்கிறாரு, சமாதானத்தின் முன்னோடியா இருக்கிறாரு, இளைஞர்களை வழி நடத்த அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த சமாதான விதையில அவர் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று நிற்கிறாரு, ஆன்மீகத்துல எப்படி புரட்சி செஞ்சாரு, இந்த சன்மார்க்கம் அது மாதிரியான எல்லாத்தையும் மாத்திட்டாரு. எல்லா விதமான என்னென்ன நடப்பில் இருந்ததோ அது எல்லாமே வேறு பார்வையில் அவர் நோக்கில் மாத்திருந்த விதையெல்லாம், விஷயம் எல்லாமே சொல்லி, கடவுளாக இருந்தாலும், இயற்கையாக இருந்தாலும், ஆன்ம நேயமாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், சடங்குகளாக இருந்தாலும் அவருடைய பார்வை எப்படி வேறுபட்டிருக்கிறது, அந்த வேறுபட்ட பார்வையின் தன்மையினால் தான் இன்னும் நிலைப்பு தன்மையில் இருக்கிறார். அவருடைய பற்றிய செய்திகள் நிலைப்பு தன்மையோட 200 ஆண்டுகள் ஆன போது கூட அவரே நிலைப்பில் இருக்கிறார். அதனாலதான் அவர் இருக்கும் பொழுது தோன்றிய அந்த அந்த ஒண்ணு கூட உணவு கிடைக்குது இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அது யோசனை தான். அது என்னன்னா, அது ஒண்ணும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், அவர் சிந்தனை தான் இன்னும் அங்கே செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன மாதிரியான சிந்தனை வயப்பட்டிருப்ப, நீங்க சொன்ன மாதிரி நேர்மறை சிந்தனையில் இருந்து கனவு கண்டிருந்தால் அந்த கனவு இன்று வரை தொய்வு இல்லாமல் இன்னும் உலகம் முழுக்க பரவி சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய உரை இந்த உலக சமாதானத்தை தழுவிய அவருடைய வழிகாட்டுதல், இளைஞர்களுக்குமான வழிகாட்டுதலும் பொதுமையில் வழிகாட்டுதலுமாக ரொம்ப சிறப்பாக, அழுத்தம் திருத்தமாக, போல்டான ஒரு டெலிவரி. ரொம்ப மகிழ்ச்சி, அது நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு, கருத்திட ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. சிவபிரியா, செல்லையாமூர்த்தி கூட கையை ஆன் பண்ணாங்க, வீடியோவை இருந்தா வாய்ப்பு தான் பண்ணலாம். சிவபிரியா, உங்களுடைய கருத்து முதலில். மிக்க நன்றி அருள் ஜோதி அம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி பேருக்கு ஏற்றது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வள்ளலார் எனக்கு ஒரு கேள்வியில் என்ன சிந்தனையில வந்தது கிட்டத்தட்ட பஹவுல்லா பிறந்த காலத்துல தான் வள்ளலாரும் பிறந்திருக்கிறார். பஹவுல்லா பிறந்தது 1814, வள்ளலார் பிறந்தது 1823. அப்ப சமகாலத்துல ஒரே விதமான சிந்தனைகளும் போதனைகளும் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. அது பஹவுல்லாவுடைய போதனைகளுக்கு முழுக்க
ஏற்புடையதான கருத்துக்களைத்தான் வள்ளலார் முன்வைத்திருக்கிறார். இதை இந்தியாவில் மாத்திரமல்ல எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் எடுத்து செல்ல வேணும், இதை செயல்படுத்த வேண்டும். இதை பின்பற்றுபவர்களுடன் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து இந்த உலக சமாதானத்துக்காக நாங்கள் பாடுபடவும். அதற்கு அம்மா அருள்ஜோதி உதவி புரிவார் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. நன்றி. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. நன்றிம்மா, நன்றி. உங்களுடைய நேரத்திற்கு நன்றிம்மா. சிறப்பான பொழிவுக்கு நன்றி. வள்ளலாரின் கருத்துக்களை மீட்டெடுத்து இந்த தளத்திற்கு இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு பொருத்தி அமைத்தமைக்க சிறப்பு நன்றிம்மா. அடுத்தது உரையாளரை அழைக்கும் நேரமாக இது மாறுகிறது. மிக முக்கியமான ஒரு தலைப்பு, ஆனாலும் ஒரு விதமான நிலையில காலை 10 மணிலிருந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பேச்சரங்கமாகவே கதை